அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு அடிப்படை ஆ என்னும் எழுத்து. முதலில் தோன்றிய அருங்குணங்கள் உடையவன்தான் உலகிற்கு அடிப்படை. ஆ is the first among letters. Source of the world is the one who has created this world. என் துடிப்பா, அகரம் எழுத்தின் ஆதி, பகவன் உலகின் ஜோதி. அகரம் எழுத்தின் ஆதி, பகவன் உலகின் ஜோதி. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அவர் கடவுள் வாழ்த்து என்று சொல்லவில்லை, அறிவு வணக்கம் என்று சொல்கிறார். முதல் குறளுக்கு அவருடைய உரை, மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டவை, அதுபோல் உலகத்தின் உயிர்கள் எல்லாம் ஆதி பகவன் என்று நம்பப்படும் மூல ஆற்றலை முதன்மையாக கொண்டவை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதுக்கு அறிவு வணக்கம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார் என்றால், கடவுள் என்பதை அவர் அறிவு என்று ஏற்றுக்கொள்கிறார், வாழ்த்து என்பதை வணக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார். இதுல அகரம் தான் எழுத்துக்கு முதலா, அப்ப தமிழ் தான் முதல் உலகில் தோன்றிய மொழியா என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த அம்மா என்று நாம் சொல்றோம் இல்லையா, இந்த அம்மா என்ற அந்த உச்சரிப்பு பல்வேறு மொழிகளில், உலகில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த மாதிரியான உச்சரிப்பு உள்ள சொல் அம்மாவை குறித்தே இருக்குதான். அப்போ இந்த அம்மாங்கிற சொல் ஒன்று தமிழிலிருந்து வந்திருக்கணும், அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியிலிருந்து தமிழுக்கு வந்திருக்க வேண்டும். அப்ப தமிழுக்கு வேற ஏதாவது ஒரு மொழியிலிருந்து வந்திருந்தால் அந்த மொழியினுடைய பிற சொற்களும் நம் தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். ஆனா தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்ப தமிழினுடைய பிற சொற்கள் பல்வேறு அந்த 30க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கணும். அந்த மொழிகளில் பல்வேறு தமிழ் சொற்களும் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால்தான் தமிழ் மூலமொழி என்று கூறப்படுகிறது. அப்ப அந்த ஆங்கிறதா எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை. அதுபோல் ஆதிபகவன் என்ற அந்த பேராற்றல், பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், அதுதான் இந்த உலகத்தின் முதன்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு என்று பல வகையான கருத்துக்கள் இருக்கு. நம்ம இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு பரம்பொருள் என்பது ஒரு கடவுள், அந்த கடவுள் தான் இந்த உலகத்தை தோற்றுவித்தார். அவர் 3 கடவுளாக பிரிந்து நிற்கிறார். படைக்கும் கடவுள் பிரம்மன், காக்கும் கடவுள் திருமால், அழிக்கும் கடவுள் சிவன் என்று இருக்கிறார் சொல்லுது. கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 6 நாட்கள் இறைவன் பணி செஞ்சாராம். முதல் நாள்ல ஒளியை, வெளிச்சத்தை தோற்றுவித்தாராம். 2ஆம் நாளில் வானத்தை, ஆகாயத்தை தோற்றுவித்தாராம். 3ஆம் நாளில் நீர், நிலம், தாவரங்களை தோற்றுவித்தாராம். 4ஆம் நாள் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை தோற்றுவித்தாராம். 5ஆம் நாள் கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளை தோற்றுவித்தாராம். 6ஆம் நாள் கொஞ்சம் கடவுள், கொஞ்சம் மிருகம், கொஞ்சம் பறவை, கொஞ்சம் நீர், கொஞ்சம் நிலம் என்று 5 பூதங்களையும் கலந்து மனிதனை, ஆதாம் ஏவாளை தோற்றுவித்தாலாம். 7ஆம் நாள் ஓய்வெடுக்க போய்விட்டாலாம். அதனால்தான் ஞாயிறு அன்று ஓய்வு, சண்டே என்று சொல்லக்கூடிய அந்த ஞாயிறிலிருந்தும் நம்ம ஓய்வு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது குர்ஆன்ல எப்படி சொல்றாங்கன்னா, உலகம் இறைவனால் திட்டமிடப்பட்டு படிப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுது. இப்படி உலகம் எப்படி உருவாச்சுன்னு பல்வேறு மதங்கள் பலவிதமா சொன்னாலும், அறிவியல் என்று ஒன்று உண்டு இல்லைங்களா, அது எப்படி சொல்லுதுன்னா, சூரியன் என்ற மிகப்பெரிய சக்தி சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே ஆரம்பத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போ அந்த சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தூசு, வாயு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பந்தா மாறுது, பல்வேறு பந்துகளா மாறுது. அதுல ஒரு பந்து பூமி பந்து. அந்த பூமி பந்து தானும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுழற்றி கொண்டு வேகமா சுத்திக்கிட்டே வருது. அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக கடினமான உலோகங்கள் போன்றவை பூமியினுடைய மையப்பகுதிக்கு போயிடுது. வாயு போன்ற பகுதிகள் பூமியினுடைய வெளிப்பகுதிக்கு போயிடுது. பாறைகள் போன்றவை பூமியினுடைய மேல் பகுதிக்கு வருது. அப்ப அடியில் இருந்த அந்த தீ குழம்பு வெடிச்சு வெளியில எரிமலையா அதெல்லாம் குளிருது. அப்ப அந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவிகள் மேல போய் குளிர்ந்து மழையா கொட்டி தள்ளுது. அந்த மழைகள் பள்ளங்களை ஏற்படுத்தது, கடல்களை ஏற்படுத்தது. இப்படித்தான் உலகம் உருவாச்சு என்று அறிவியல் சொல்லுது. அந்த வெளிச்சம்ங்கிறது ஆதி பகவானாவும் இருக்கலாம், ஆதி பகலவனாவும் இருக்கலாம். இப்போ இந்த கடவுள் வாழ்ந்தே ஒரு திணிப்பு, பிக்சர்க்குன்னு பல பேர் சொல்றது உண்டு. அப்போ
வள்ளுவர் எழுதும்போது சில இடங்கள்ல சில எழுத்துக்களை விட்டுருவார், அந்த ஓசை நயத்துக்காக, எதுகை மோனைக்காக. அப்படி பகலவனை கூட பகவான் அவர் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் உயிர்களுக்கு ஆதி ஆ எழுத்து, எழுத்துக்களுக்கு ஆதி ஆ என்னும் எழுத்து, உயிர்களுக்கு ஆதி இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலம். நான் முதற்றே உலகு என்ற ஒரு நூலை எழுதினேன். அது நேர மேலாண்மை பற்றி. இந்த உலகத்தில் முதன்மையானது அந்த பிரபஞ்சத்தை விட நேர மேலாண்மை என்ற அடிப்படையில். இதற்கு ஒரு பாடலும் சொல்லணும் இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய், அம்மா பேச வைத்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி என்று சரஸ்வதி சபதம் என்ற படத்தில் கண்ணதாசன் எழுதி KVM இசையில் TMS பாடியது. எங்க அம்மாவினுடைய பெயரும் சரஸ்வதி. அவர்களை பற்றியும் இந்த பாடலை நான் பாடிதான் எடுத்துக்கலாம். மீண்டும் குரல். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்ரலையா, விடிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவன்பாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.